படுக்க இந்த சிங்க அடிச்ச படுக்கணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எமன்டா. இந்த படத்தை எடுத்தவன் வேண்டா, அவனுக்கு நான் எமன்டா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் ரோலெக்ஸ் சூர்யா மாதிரி அவனை வெட்டல இன்னைக்கு நானு. இருங்க, அவ்வளவு ஆத்திரமா இருக்குங்க. இந்த படத்தை பத்தி நான் உங்கள்ட்ட விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஒரு படத்தை பார்த்தா எல்லாரும் ஆனந்த கண்ணீரோட வெளியே போவாங்க. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமா ஆபரேட்டர், எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா. ஆனா நான் இந்த படத்தை பார்த்துட்டு ரத்த கண்ணீரா வெளியே வந்தேங்க. இந்த படத்தோட ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாக்கும் என்னோட ரத்தத்துல ஊறி போய் கண்ணு வழியா வெளியே வந்திருக்குங்க. கண்ணு வழியா வெளியே வந்திருக்குங்க. வேற எந்த படமும் இல்லைங்க. கவுண்டம்பாளையம் 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 அந்த படத்தை தாங்க இன்னைக்கு வச்சு இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். சோ என் கூட வந்து நீங்களும் சேர்ந்து ரிவ்யூ பண்ணலாம். வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பம் பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து மருதமலையில இருந்து பஸ் கிடைக்காம நடந்து ஒரு காலேஜ் கேண்டீன்குள்ள வராரு. காலேஜ் கேண்டீன்குள்ள எதுக்குடா வராருன்னு பார்த்தா, அங்க வந்து எனக்கு வேலை கொடுங்க சார்னு கேட்க வராரு. அவரும் டீசெண்டா வாப்பான்னு தான் கூப்பிடாரு. இவரு இல்ல வாடா அப்படின்னு கூப்பிட்டாதான் உள்ள வருவாராம். சரி வாங்க வாங்க வாங்க. இல்லீங்கண்ணா, வாடான்னு சொன்னாதான் வருவனுங்க. வாடான்னு சொன்னாதான் வருவனுங்க. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. நானாங்கிறதா வாடா அப்படின்னு கூப்பிட்டுருப்பேன். என்ன பண்ண, எங்களெல்லாம் அந்த படத்துல ஆடிஷன் பண்ணி எடுக்கல. எடுத்திருந்தாங்கன்னா புடிங்கிருப்ப அந்த ஹீரோவை அங்கேயே வெட்டி போட்டு கவுண்டமலை எண்டு முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போறாருங்க, உள்ள போயிட்டு இருக்காரு. போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, கேக்குறாரு உனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு. எனக்கு வந்து சமைக்க நல்லா தெரியும் அப்படின்னாரு. அப்ப அப்படியா, சரி ஓகே, என்னெல்லாம் சமைப்பா? ஏங்க கண்ணை மூடி நான் சமைப்பா அப்படின்னாரு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஓஹோ, படத்துல எதுவும் டிஃப்ரெண்டா இல்லைன்னு பார்த்தா ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கு. கண்ணை மூடி சமைக்கிறாருங்க. கண்ணை மூடி எப்படி சமைக்கிறாருங்க நீங்களே இதை பாருங்க. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இந்த சீனை வச்சது கூட நான் பரவாயில்லங்க, நான் ஏத்துப்பேன். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க பாத்தீங்களா கடைசியில. அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. அவனுக்குலாம் எவ்வளவு ஜூனியர் ஆர்டிஸ்ட் காசு கொடுத்து இந்த டைலாக பேசுறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க இந்த படம். இந்த படத்துல இந்த ஒரு சீன் மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் ஒரு சீன் வரும். ஒரு அப்பா பொண்ணோட நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய மங்க நிலாவில தங்க, அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். காவிய அன்பு, அதாவது இந்த படத்தை வந்து நான் படம் சொல்ல மாட்டேன், ஒரு காவியம். என்ன கதை அப்படின்னா, ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு வந்து ஒரு செருப்பு கடைக்கு போறாங்க. சரி பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணுமே போறாங்க. அந்த இடத்துல என்ன கூத்து நடந்துச்சு அப்படின்னு வீடியோ பாட்டு நீங்களே வாங்க. வணக்கங்கன்னு என்ற பேர் மயில்சாமி. எங்க ஊர் குப்பி வேலையா அம்மணி என்ற மாவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல மார்க் எங்க அம்மனிதே. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மேல் படிக்க பட்டணம் போகுது, அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தது. தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? கோட்டா சாமி நான் காட்டுற கோட்டா. வெள்ளி எடுப்பாவே இல்ல. என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது. தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. இல்லைங்கப்பா, நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். என்ன என்ன எழவி அது? நான் இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. சாமி மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புட்ட. நானும் உங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. உலகத்துல இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? அப்ப கொடுக்கறனல்ல, இந்த பணத்தை வாங்கிக்காயா. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. பாத்தீங்கல்ல எவ்வளவு நல்ல ஒரு சீனு. கண்ணெல்லாம் கலங்கி பாருங்க. குளிக்கலங்க, அவ்வளவுதான். என்னன்னா அவ்வளவு கலங்கி இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல பொண்ணு இருந்தனால ஈஸியா அந்த அம்மா வந்து 2000 ரூபாய் கொடுத்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம நாளைக்கு ஒரு கடைக்கு நம்ம அப்பா கூட போயிருக்கோம். அந்த கடையில என்ன ஆகும், அவன் எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். உங்க பொண்ணை இன்னொரு பையன் கூட பார்த்தா, உங்க பையனை இன்னொரு பொண்ணு கூட பார்த்தா அந்த முடுக்குல இருந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா, இதுதான் நம்ம கடைக்காரன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம் நம்ம அப்பாட்ட. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இதெல்லாம் ஒரு நினைக்கும் போது ஒரு மீம் வருது, அது வரும், நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? சோ இந்த படத்துல வந்து ஆபாசம் இல்லவே இல்லைன்னு சொன்னாரு மிஸ்டர் ரஞ்சித் அவர் பேரு. அப்படின்னு சொன்ன ரஞ்சித் வந்து இந்த படம் முழுக்கவே, அதாவது படத்துல ஆபாசம் இருக்கும், ஆபாசத்துல தாங்க படமே இருந்திருக்கு. அப்படி என்ன ஆபாசம் இருக்குன்னு சொல்லி நீங்களே பாத்துட்டு வாங்க. அதை இந்த பேர் என்ன குழந்தைங்க மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சு. எந்த பேரும் குஞ்சாக்கும். குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. இது எப்படி சாப்பிடணுங்க? மீன் சாப்பிட தெரியாதா? இல்ல. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? முள்ள விடுங்க, புல்லுகள் சிக்கிக்க நீங்க ரொம்ப நல்லா சாப்பிடுறீங்க. நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. எங்க ஒருக்கா சொல்லு. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. பாத்தீங்கல்ல, அந்த சேச்சி வேற யாரும் இல்லைங்க, நம்ம அண்ணாச்சி முதல்ல கூப்பிட்டார்ல, வாப்பா வேலை கொடுத்தார்ல, அந்த அண்ணாச்சியோட சேச்சிய ஹீரோ வந்து டச்சப் பண்ணிட்டாருங்க. அந்த ஹீரோ அந்த அம்மா கேட்கும், உங்க பேரு என்ன குழந்தை அப்படின்னு கேட்கும். அதுக்கு இவர் வந்து, அதுக்கு அந்த அம்மா சொல்லுவோம், கேரளால அதுக்கு என்ன சொல்லுவாங்க, குஞ்சி அப்படிம்பாங்க. சோ எப்படிலாம் கரெக்ட் பண்ணி மாவு பிசைறாரு. அதுக்கு அண்ணாச்சி வந்து எண்ணெய் ஊத்தி பிசப்பா, அப்பதான் நல்லா வரும், நல்லா கிண்டுப்பா, உள்ள பாருப்பா. அதாவது இது எந்த படத்துல, நான் அது வந்து ஒரு காஸ்ட் அந்த படத்துல எடுக்கவா, இல்ல வந்து ஒரு கமர்ஷியல் அந்த படத்துல எடுக்கவா, இல்ல ஒரு பிட்டு அந்த படத்துல எடுக்கவா, மூணே உள்ள வச்சிருக்காருங்க இந்த படத்துல நம்ம செஞ்சித். இந்த மாதிரி படங்கள்ல வழக்கம் போல வில்லனுங்க இருப்பானுங்கன்னு நினைச்சு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இருக்கானுங்க, அதோட மோசமாவும் இருக்கானுங்க. அதாவது என்னன்னா, வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கோழி பண்ணை நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அங்க ஒரு போண்டா கோழி ஒரு நாட்டுக்கோழி கூட சேர்ற நேரத்துல படுவாவி பையன் அதை பிடிச்சி கழுத்தை கரகரன்னு அறுத்து விட்டாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஆமாங்க, அந்த அளவுக்கு. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருந்தான் அப்படி தெரியுமா? ஒருத்த வந்து கேட்பான், என்னங்க உங்க பொண்ணை சரியா வளங்க, என் பையன் என்னங்க பண்ண அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஆளு, ஏண்டா போண்டா கோழியும் நாட்டுக்கோழியும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்குமாடா மயிறு அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. சோ அப்ப அந்த சீன்ல என்ன தெரியுது, ஏதோ உள்ள நம்ம செஞ்சித் வந்து திணிச்சிருக்காரு, அத என்னவா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி வில்லன்களும் இந்த படத்துல இருக்காங்க. இந்த படத்துல லவ்வும் இருக்குங்க. லவ்னா யாருக்கு? இந்த வரல ஹீரோ அவரோட பையனுக்கு லவ் இல்ல, அவருக்கே லவ் இருக்கு. யாரு கூடனா அந்த வில்லன் அறுத்து போட்டாலும் அவ தங்கச்சி கூட. என்ன லவ் அப்படின்னா, காலேஜ்ல வந்து நல்ல டிராயிங் வரையவங்களை வந்து நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்து ஹீரோயின் வந்து போயிருப்பாங்க. அங்க நம்ம ஆளு இந்த பகவதி படத்துல டிவிக்கு போறல விஜய், அந்த மாதிரி போயிட்டு அம்மனி டீ வேணுமா, அம்மனி பன் வேணுமா, அம்மனி வேணுமா அப்படின்னு போய் உள்ள போயிருப்பாருங்க. போயிட்டு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாரி அப்படின்னு சொல்லி டீய வந்து அந்த டிராயிங்ல கொட்டி விட்டுருவாருங்க தெரியாம. அதுக்கு எப்படி திரும்ப மேனேஜ் பண்ணிருந்தாங்க நம்ம செஞ்சித் சார் அவர்கள். அந்த ஃபுல்லா கையை வச்சு தொடச்சு விட்டு, அம்மனி இப்ப பாருங்க அம்மனி அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து சார் வந்து எடுத்து பாக்குறாரு, வாவ் வாட் a fantabulous அப்படிங்கிறாருங்க. ஏங்க உங்க இஷ்டப்படி நீங்க வந்து சீன் எடுப்பீங்க, நான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு நான் வந்து எங்க டீம் மெம்பர் எல்லாம் திட்டு வாங்கி இந்த படத்தை 3 மணி நேரம் உட்காந்து உங்களுக்கு வீடியோ பண்ணோம். ஒரு நல்ல சீனா எடுத்துருக்கலாம்ல. அந்த சீன் வரும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, மூக்கு தூக்கி வாயில வச்சுங்க, வாயை தூக்கி மூக்குல வச்சோம்னா ஓவியம் ரெடிங்க. எப்படி பார்க்காம பண்ணிட்டு பல்பானந்தாங்க பாரியா. ஐயோ ஐயோ அம்மா,
ஏன்றா அம்மனிக்கு ஆடத்தை களைச்சு போட்டியே. அது இல்லைங்க, இருங்கப்பா சும்மா என் ஐடியாவை பாருங்க. பாருங்க கைய வச்சு கர கர கரன்னு அடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிருங்க. வேற வந்துட்டாருங்க, நான் வேணா போய் கழுவிட்டு வந்துட்டுங்களா? சீக்கிரமா, டைம் இஸ் அப். ஓகே. ஐயோ நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா சாமி. சரி கிளம்பு, அப்ப நான் அந்த பக்கம் நிக்கிறேன். சரி சாரிங்கோ. ஏய் திருப்பிடி. என்னம்மா ஓவரா? சார் வாட் இஸ் திஸ்? ஒண்ணுமே இல்ல. டூயிங் என்ன டூயிங்? யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனி போட்டோவை திருப்பி காட்டுங்க. ஓ மை காட், வாட் a creation மா. ஓகே, இந்த படத்துல வந்து மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கோழியை அறுத்து போட்டார்ல கரகரகன்னு, அவரு இல்லைங்க. அவருக்கே அவரை விட கிரிஞ்சி பண்ற ஒரு டஃப் கேங் தாங்க உள்ள வருது. என்ன அப்படின்னா ஒரு கும்பல் இருக்குங்க. அந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னா பொண்ணுங்களை வந்து நல்ல பணக்கார பொண்ணுங்களை வந்து காதல் பண்ணி அவங்க 2-3 வருஷத்துல ஏமாத்தி அவங்க சொத்தெல்லாம் அபகரிச்சு அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அனுப்புறதா இவனுங்களோட இந்த கேங்கோட வேலை. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் பூலூமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். சோ இந்த கேங் என்ன பண்ணுது அப்படின்னா வழக்கம் போல ஒரு பொண்ணை கடத்திடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அம்னின்னு போடாங்களே, அந்த அம்னியை தான் இந்த ஒரு கும்பலா சேர்ந்து கடத்திட்டானுங்க. சோ இதுக்கப்புறம் என்ன கதைங்கிறத நான் உங்களுக்கு விளாவரியா சொல்றேன். நம்ம ஹீரோ சார் வந்து அம்னின்னு கூப்பிடுற பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ரூம்ல வந்து அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிரு, எங்க குடும்பத்துல இருந்து கூட்டு போயிரு, அப்பதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லி ஹீரோக்கு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிருங்க. ஹீரோவும் அதை நம்பி ஐயோ அம்மனி நமக்கு இதெல்லாம் சொல்லிருச்சுன்னு சொல்லி ஜாலியா ஆடிட்டு இருப்பாருங்க. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து இவரை லவ் பண்ணவே இல்லை. இவர் பேரை சொல்லி வேற ஒருத்தவங்க கூட ஓடி போறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கு. ஏப்ரல் ஃபூல். அதே மாதிரி வேற ஒருத்தவங்க கூட ஓடிட்டு போயிடும். இவங்க யாரு கூட திரும்ப ஓடி போனாங்க, அந்த ஒரு கேங் இருக்குமே பணக்கார பொண்ணு லவ் பண்ணி கூட்டு போறதுக்கு, அந்த கேங்க இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணிருக்குங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதையும் நம்ம ஹீரோ சார் வந்து என்ன பண்ணிருப்பாரு, சரி லவ் பண்ணிட்டா எல்லாம் படத்துலதான் அதான் கெட்டி வைப்பாங்களா, அந்த மாதிரி கெட்டி வைக்கிறதுக்கு போவாருங்க. இந்த சீன் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் அடுத்த வீடியோல வரேன். அதாவது ஒரு வழியா வந்து அந்த கும்பல் வந்து பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி எனக்கு 2 கோடி வேணா 5 கோடி தா அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சண்டை கிண்டே போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போயிருவாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ்குள்ள இங்கதான் இந்த இடம் தான் தெரியல ஆடாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. இந்த சீனை வந்து நீங்க கவனிச்சாதான் படமே உங்களுக்கு புரியும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஏன்னா பொண்ணு வந்து இன்னொருத்தரை லவ் பண்ணும். இவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருப்பாங்க. அங்க ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண போயிருப்பாரு. இவங்க அண்ணன் வெறப்பா வருவான், டே அவன் தங்கச்சியோட எழுத்துட்டு போயிட்ட அப்படின்னு. அந்த பொண்ணு லவ் பண்ண பையன் பயந்து போய் ஹீரோ கழுத்துல மாலையை போட்டுருவாங்க. அப்புறம் என்னாச்சு, ஹீரோ தான் அவங்க மாப்பிள்ள. எப்படின்னா அந்த அண்ணன் ஓடி வந்து அப்பா சம்மதிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லிடுவாருங்க. இதுல ஹீரோக்கு வந்து அதான் சந்தானம் சொல்லுவார்ல, நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அவர் பயந்து போய் இங்க மாலை போட்டாரு. அவரு வெறப்பா ஓடி வந்து சந்தோஷ விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு, அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருமா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபைனலி கல்யாணம் ஆயிருங்க. அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண பையனை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் வந்துச்சு இந்த படத்துல. ஒரு வழியா கிளைமேக்ஸ் வந்துருச்சு. நானும் அங்க எங்கன்னு நினைச்சேன், பட் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோவும் ஹீரோயினும் அப்புறம் அந்த கும்பல்ஸ் எல்லாம் கடத்தி அடிச்சு கொண்டு போயிருவாங்க ஒரு இடத்துக்கு. அங்க கொண்டு போய் வழக்கம் போலதாங்க ஹீரோ வசனம் பேசுவார். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நீங்க படம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கணும், இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா, அவனுங்களுக்கெல்லாம் நான் எமன்டா, எதுக்குறவன் வேண்டாம் அவனுக்கு நான் எமன்டா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளவு சாவடிக்க விட்டு நம்மள சாவடிச்சிட்டு இருந்தாங்க ஆடியன்ஸை. பட் இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ பாத்தீங்கன்னா அதாங்க ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாரு. அண்ட் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரைட் அண்ட் ரைட் பேர் ரஞ்சித் அப்படின்னு வந்து படம் முடிஞ்சிருங்க. சோ இந்த கவுண்டம்பாளையத்துல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எடுத்தவனை வந்து வெளியே எங்கெல்லாம் கிடைச்சானோ அவனை பிடிச்சி, ஏண்டா உனக்கு ஏன்டா காசு செலவு பண்றீங்க, எங்களை மாதிரி ஆளுங்க கூடுறா, நாங்களாம் வயிற்றுச்சல் சுத்திட்டு இருக்குண்டா, யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு இருக்குண்டா, எதுவுமே வேற வழி இல்லாம எங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து படம் பண்ண கொடுங்கடா, நீங்க பாட்டு சும்மா உட்காந்து இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண, ப்ரொடியூசருக்கு தான் பிடிக்குது, எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எவனை பிடிக்குது. என்ன பண்ண, எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க தாங்க சப்போர்ட் பண்ணும், நீங்க தான் பண்ணும், நீங்க கொடுக்குற சப்ஸ்கிரைப்ல தாங்க இந்த இவனுங்களாம் எடுக்கிறாங்களா படம். இதெல்லாம் தாண்டி நான் ஒரு படம் எடுக்கிறேங்க, அதுக்கு பேர் கவுண்டம்பாளையம் இல்லைங்க. என்ன இருக்கும்
எனக்கு என்னடா தெரியும்? அதை ரிவீல் பண்ற ஃபியூச்சர்ல உங்கள்ட்ட. ஓகேவா? until then bye, see you, டாடா.